மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. திமுக தேர்தல் அறிக்கை குழு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மாவட்ட வாரியாக கருத்துக்களை பெற்று தேர்தல் அறிக்கையை தயாரிக்க இருக்கிறது. இது தொடர்பான சுற்றுப்பயண பட்டியலும் வெளியாக இருக்கிறது. செய்தியாளர் விஜயகாந்த் கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். வணக்கம். திமுக தேர்தல் அறிக்கை குழுவினுடைய சுற்றுப்பயணம் பற்றிய விவரங்கள் என்ன? வணக்கம் சார். அதாவது தமிழகத்தில் உள்ள 40 தொகுதிகளில் நாடாளுமன்ற தேர்தல் விரைவில் அறிவிக்கப்பட இருக்கும் நிலையில் திமுக கட்சியானது தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு ஒன்றை அமைத்துள்ளது. இந்த குழுவின் தலைவராக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி எம்பியை நியமித்துள்ளனர். இந்த குழுவில் மொத்தம் 10 பேர் இடம்பெற்றுள்ளனர். இந்த குழுவானது முதற்கட்டமாக தூத்துக்குடியில் தனது பணியை தொடங்கியுள்ளது. இன்று தூத்துக்குடியில் வைத்து நடைபெறும் திமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவின் இந்த முதல் கூட்டமானது இந்த கூட்டத்தில் தூத்துக்குடி தெற்கு மற்றும் வடக்கு மாவட்டங்களை சார்ந்தது மற்றும் விருதுநகர் தெற்கு மற்றும் வடக்கு மாவட்டங்களை சேர்ந்தவர்களும் அதே போல் ராமநாதபுரம் மாவட்டங்களை சேர்ந்த முதற்கட்டமாக இந்த 3 மாவட்டங்களுக்கான உறுப்பினர்களிடம் முதற்கட்டமாக அறிக்கைகள் கேட்டு தயார் செய்யப்பட்டு வருகிறது. இதில் தற்போது முதற்கட்டமாக தூத்துக்குடி வடக்கு மற்றும் தெற்கு மாவட்ட திமுகவை சார்ந்தவர்கள் மற்றும் தொழில்துறையினர், கல்வியாளர்கள், மீனவர்கள், விவசாயிகள், சிறு குறு தொழில் முனைவோர்கள், புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், மாணவர் சங்கத்தினர், சூழலியர்கள், மருத்துவர்கள் உள்ளிட்ட அனைவரிடமும் முதற்கட்டமாக தற்போது அந்த திமுக குழுவில் இடம்பெற்றுள்ள தலைவர் கனிமொழி எம்பி நேரடியாக சந்தித்து கருத்துக்களை கேட்டு வருகிறார். இதனை தொடர்ந்து இரண்டாவதாக விருதுநகர் மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் அனைத்து துறையை சார்ந்தவர்களிடம் அந்த கருத்துக்களை கேட்கிறார். இதனை தொடர்ந்து மதியம் அந்த ராமநாதபுரம் மாவட்டங்களை சேர்ந்தவர்களிடமும் அந்த கருத்துக்களை கேட்டறிகிறார். இதனை தொடர்ந்து 6, 7 ஆகிய தேதிகளில் கன்னியாகுமரி மற்றும் மதுரை மாவட்டங்களில் இந்த குழுவானது சென்று அங்குள்ளவர்களை சந்தித்து அந்த தேர்தல் அறிக்கை குழுவுக்கு நேரடியாக கருத்துக்களை கேட்டு அதை அறிக்கை சேகரிக்கின்றனர். இதனை தொடர்ந்து இந்த குழுவானது தமிழகம் முழுவதும் உள்ள 40 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் நேரடியாக சென்று அங்குள்ள பல்வேறு துறை சார்ந்தவர்களிடம் அந்த கருத்துக்களை கேட்டு அறிக்கை முழுவதும் முழுமையாக பெற்று தலைமையிடம் ஒப்படைக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி விஜயகாந்த். திமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு தொழில் முனைவோர், விவசாயிகள் உள்ளிட்டோரை சந்தித்து மாநிலம் முழுவதும் அவர்களுடைய கோரிக்கையை பெற்று அதை தேர்தல் அறிக்கையாக தயாரிக்கும் பணி தொடங்கி இருக்கிறது. அது பற்றிய கூடுதல் விவரங்களை பார்த்தோம். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.